எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமையோ விஜயகாந்துக்கு இருந்த ஆளுமையோ சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த இதில் வந்து விஜயுடைய தொண்டர்கள் இல்லை என்பது வருத்தமான விஷயம். ஏன்னு கேட்டால் பின்னாலேயே துரத்திக்கிட்டு போய் ஒரு ஆள் வந்து தலையில் அடிபட்டு ஐசியூவில் இருக்கார். 50,000 ஃபார்ம் வித்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நேர்காணல் அறிவிக்கும் போது நேர்காணலில் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இவர்கள் நேர்காணல் ஈடுபடுவார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விஜய்க்கு கொடுத்துருவாங்க. விஜய் வந்து டிக் பண்ணுவார். அப்போ விஜயுடன் நேரடியாக நேர்காணல் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே 50,000 ஃபார்மில் 4,700 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் ஆகுது 10,000 ரூபா டிடியோட. இந்த பில்டப்புக்காக தான் வந்து அந்த இது வாங்கினாங்கிறது தெரிஞ்சுது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த வெறி, அந்த சினிமா வெறி வந்து இன்னும் வந்து தாவேகா தொண்டர்களுக்கு தனியவில்லை. விஜயுடைய பலமும் அவருடைய தொண்டர்கள் தான், விஜயுடைய பலவீனமும் அவருடைய தொண்டர்கள் தான். சுடு சொரணை இருந்தால் அரசியலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அவர். ஏன்னா வந்து அவர் சுடு சொரணை இருந்தால் அரசியல்வாதிகளும் அரசியலில் இருக்க முடியாது. அந்த சுடு சொரணை வந்து தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு நிச்சயமாக அந்த சூடு சொரணை இல்லை என்பதும் வந்து நம்ம வந்து ரெண்டையும் சமமாக தான் ஏற்றுக்கணும். மேடையிலேயே டிஆர் பாலு என்ன பேசினார், நான் ஒரு 100 கோயில்களை இடித்திருக்கிறேன், அதில் வந்து அம்மன் கோயில், முருகர் கோயில், சிவன் கோயில் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறமும் அவரை மேடை ஏற்றி பேச அனுமதிக்கிற அளவுக்கு இந்துக்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்கிறது. சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாம், சூடு சொரணை இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு வன்முறை, ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னா கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை எப்படி மனசு வருகிறது? 8 வயது குழந்தை, ஏற்கனவே 7 வயது குழந்தைங்க தாம்பரத்தில் வந்து செவுத்துலலாம் அடித்து இது பண்ணி பாலியல் வன்முறை, அந்த அரசு ஹாஸ்டலுடைய அந்த செக்யூரிட்டி கார்டு அவரே வந்து இது மாதிரி நிறைய இடங்கள். ஆக 2 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆனால் முதல்வர் வந்து பேசும்போது, அமைச்சர்கள் பேசும்போது திமுகவில் வந்து பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் வந்து எப்படி வெக்கம், சூடு சொரணை, ரோஷம் எதுவும் இல்லாமல் பேசுகிறார்கள் என்று யோசனை பண்ணும்போது தான் அண்ணன் டிஆர் பாலு சொன்னது ஞாபகம். அரசியலுக்கு வந்தாச்சுன்னா சூடு சொரணை எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கார்ல, ஆமாம், தாய் கழகம் வந்தார். ஆமாம், அவர் தாய் கழகம் திரும்பிட்டார். அதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போது தலைவர் ஃபோட்டோ வச்சுட்டார். அது என்ன பாக்கெட்டை வேண்டும் அளவுக்கு நிரப்பி விட்டால் ஃபோட்டோவை மாற்றுவதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்ததில் இவர் வர்றதுலேயும் சரி வந்ததுலேயும் சரி கிச்சனுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை. அவர்களுக்கு பல வருத்தங்களும் கவலைகளும் இருக்கு. ஏன்னு கேட்டால் இவருடைய ராசி, நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அவருடைய ராசி எப்படின்னு கேட்டால், அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, இடைக்காலம் இல்லை குறைந்த காலத்துக்கு முதல்வர், தற்காலிக முதல்வர் ஆகிடுவார். அங்கே முதல்வராக இருக்கிறவர் வந்து கட்சி தலைவர் முதல்வராக இருப்பவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. முன்னால் நடந்திருக்கா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ராசி இருக்குது. அவரை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து மறுபடியும் இடைக்கால முதல்வர் ஆகிவிடக்கூடாதே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியாக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிடலாமா சார்? ஆமாம். முதல் கேள்வி சாலிகிராமத்திலிருந்து ராஜ்மோகன் கேட்கிறார். கடற்கரை மணலில் இருந்து அரிய வகை கனிம வளங்களை பிரித்தெடுக்க ஆந்திர அரசு திட்டமாமே. அது ஆந்திராவில் உள்ள கடற்கரையிலிருந்து மணலிலிருந்து கனிம வளங்களை பிரித்தெடுக்க திட்டம். ஏன் ஒரு சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாரு? ஏன் சார்? தவறான முடிவுங்க அது. நாங்கள் எதுக்கு இருக்கோம்? பல வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரை மண்டல, நான் சொல்கிறது வந்து அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி இரண்டிலும் தான் சரி. வீணா நாங்கள், நாங்கள்
விவின்னா நாங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். ம் உட்பட பல பேர் வந்து ம் கடற்கரை மணலை வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகளுக்கு கடத்தினார்கள். இன்னும் அது வந்து திமுக ஆட்சியிலையும் நடந்தது, அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது. ம் அப்போ வந்து அதுக்காக வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் இந்த சர்தார்ஜி ஒருத்தர், சரண்தீப் சிங் என்னமோ அவர் ம் அவர்லாம் வந்து ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தாரு. சகாயம் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது. அந்த அறிக்கையெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. எந்த வேஸ்ட் பேப்பர் கடையில் வந்து அது எவ்வளோ எடைக்கு போட்டாங்கன்னு தெரியல. ம் பல லட்சம் கோடிகளுக்கு சமானமான தமிழ்நாட்டின் கடற்கரை மண். ஏன்னா அந்த மண்ணில் வந்து இந்த தோரியம், யுரேனியம் போன்ற அரிய வகை கனிம வளங்கள் இருக்குது. இந்த அரிய வகை கனிம வளங்கள் எதற்காக பயன்படுகிறது என்றால் அணு விஞ்ஞானத்துக்காக பயன்படுது. நீங்கள் அணு விஞ்ஞானம்னா ஏதோ அணுகுண்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இப்போ கூடங்குளத்தில் அணு மின்சக்தி நிலையம் இருக்கிறது. அணு சக்தி என்பதை நீங்கள் பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், ஒரு மின் உற்பத்திக்காக பயன்படுத்தலாம், மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம், அணுகுண்டுக்காகவும் பயன்படுத்தலாம், அது போர் அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஆக விஞ்ஞானம் என்பதே அப்படி தான். செல்ஃபோன் வந்துச்சுன்னா செல்ஃபோனில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதே சமயத்தில் செல்ஃபோனில் எவ்வளோ தீமைகளும் இருக்குது. ரெண்டும் கலந்து தான் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி இந்த கடற்கரை மண் வந்து என்ன இந்த சந்திரபாபு நாயுடு புரியாமல் இருக்கார். நாங்கள் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டோம். எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதனால் வந்து அதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படிலாம் கவலையே இல்லை. மணலை விற்றா காசு வரும், ஆற்று மணலை விற்போம், காசு வரணும். மேகதாடு, இங்கே மேகதாடு அது பேர். மேகதாடு வந்து அந்த அணை அங்கே கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. நான் சொல்கிறது அதிமுக காலத்தில். ஆனால் போட்டுட்டு இன்றைக்கு திமுகவிற்கு வந்து இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் முக்கிய பதவியில் இருந்தார். அந்த பீரியடில் அவருடைய தம்பி தான் வந்து அந்த மேகதாடு அணைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மணலை வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கண்டெய்னர் லாரி, கண்டெய்னர்னால் அந்த பெருசாக அந்த ஹைட்டாக அந்த கண்டெய்னர், அதில் வந்து மணல் ஏற்றக்கூடாது, சட்டவிரோதம். அதில் ஏற்றி குறுக்க செக் போஸ்டெல்லாம் இந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக வனத்துறை வழியாக காடுகள் வழியாக கொண்டு சென்று கர்நாடகாவுக்கு இங்கே வந்து மணல் அள்ளும்போது 700 ரூபா ஒரு டன் அரசாங்கத்துக்கு வருமானம். அதாவது சட்ட ரீதியாக ஆளுனா கூட மேக்சிமம் சட்ட ரீதியாக ஆளுனாலே 700 ரூபாய் என்னமோ தான் அரசாங்கத்துக்கு போகும். ஆமாம், செலவெல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா ஆகுன்றாங்க ஒரு டன்னுக்கு. அங்கே வந்து மேகதாடுல கொண்டு போய் இறக்கும்போது கர்நாடகாரங்கிட்ட வாங்கினது 75,000 ரூபா ஒரு டன்னுக்கு. எவ்வளோ லாபம் பாருங்கள். செலவு 2000, வழியில் வந்து கொண்டு போகிற செலவு இன்னொரு 5,000 10,000ன்னு வச்சுங்க. எப்படி வச்சாலும் 75,000 ரூபா ஒரு டன்னுக்கு. இதை வந்து தமிழக அரசியல் பத்திரிகையில் நான் அட்டப்படத்தில் போட்டிருந்தேன். ஏதோ பொதுவாக வந்து சொல்லுவாங்க இவர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாருன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அப்படி தெரியுது. அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போது இது அட்டப்படத்தில் போட்டேன் நான். அப்போ கலைஞர் டிவியில் இதை எடுத்து ஒரு செய்தியாக தமிழக அரசியல் என்ற பத்திரிகை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க பெருசுப்படுத்துகிறாங்க. அது எதிர்கட்சின்றதுனால. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகலாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி மணல் கடத்தல், அதுவும் வந்து சாதாரண ஆற்று மணல் கடத்தல் வேற, பீச் மணல், கடற்கரை மணல் என்பது கனிம வளங்கள் கலந்துருக்குது. இந்த ஆற்று மணலை நீங்கள் வந்து எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்று வெள்ளம் வரும், இல்லை வந்து அதனால் வந்து நீர்ப்பாசனங்களுக்கு போக வேண்டிய நீர் போகாமல் போயிடும். அது ஒரு ஸ்மூத்தாக ஓடும்போது தான் எந்த கால்வாயில் பிரியணுமோ பிரியும். அது தேங்கி இருந்தாலோ இல்லை வந்து வேறு விதமாக ஓடினாலோ போக வேண்டிய கால்வாய்களுக்கு அந்த தண்ணி வந்து அதிகமாக போய் கடலில் கலக்காமல் அங்கங்கே தடுப்பணைகள் ஏற்படுத்தி கால்வாய்களுக்கு அதை திருப்பி விடுவது தான் ஒரு அரசின் கடமை. எனக்கு தெரிஞ்சு அதை 2 அரசும் செய்யலை. இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. 2 பேரும் செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து 70% காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கடலில் போய் கலக்குது. அவன் கர்நாடகக்காரன் என்ன கேட்குறான், ஏன்னா அதை கொண்டு போய் கடலில் கலக்க விட்டுறீங்க, சண்டை போட்டு வாங்கி உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆணையத்துக்கு போய் நாங்களாவது அதை வந்து சேர்த்து வச்சு எங்கள் விவசாயிகளுக்கு பயன்படுத்துகிறோம்.
அவன் கேட்பது நியாயமா இல்லையான்றதை தாண்டி லாஜிக் இருக்கு. நீங்கள் ஏன்டா சேர்த்து வைக்கலன்னு கேட்குறான். இது தமிழக மக்கள் வந்து தமிழ்நாடு அரசு யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஆமாம். அந்த வகையில் சந்திரபாபு நாயுடு அனாவசியமாக அவர் அமெரிக்கா மாதிரி இருக்கணும். அமெரிக்காவுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய எண்ணெய் இருக்குது, அவங்களே எண்ணெய் விற்கிறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள், அதாவது துபாய், அபுதாபி இந்த மாதிரி நாடு, அங்கேருந்து எண்ணெய் வாங்குவாங்க. ஏதோ அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை வாங்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா இல்லை, இங்கே வாங்கிட்டா எண்ணெய் வந்து தண்ணி மாதிரி ஊறாது. எண்ணெயை வந்து எவ்வளோ இருக்கோ அது தீர்ந்து போச்சுன்னா வறண்டு போயிடும். மறுபடியும் அந்த இடத்துல எண்ணெய் ஊறாது, தண்ணி மாதிரி ஊறாது. அதாவது எப்படின்னா, நான் வந்து என் பணத்தை செலவழிக்காமல் கொஞ்சமாக செலவழிச்சிட்டு உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிக்க வைக்கிறேன். அப்போ உங்கள் பாக்கெட்டு காலியாச்சுன்னா நீங்கள் என்ன நம்பி தான் இருக்கணும். அமெரிக்காவுடைய கொள்கை தான். இந்த வளைகுடா நாட்கள் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் வந்து தீர்த்துட்டா அவன் எவ்வளோ திட்டம் போடுறான் பாருங்க. ஒரு 50 வருஷம் பொறுத்து, அமெரிக்காவை தவிர யாருமே எண்ணெய் இல்லை 50 வருஷமோ 100 வருஷம் பொறுத்தோ வந்ததுன்னா, அப்போ அவன் இன்னைக்கு 100 ரூபா சொல்கிறவன் அன்றைக்கி என்ன விலை சொல்கிறானோ அதுதான். அவன் எப்படி திங்க் பண்ண பாருங்க, எத்தனை தலைமுறை தாண்டி. இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து திங்க் பண்ணணும் அமெரிக்காக்காரன் மாதிரி. என்ன, தமிழ்நாட்டில் எப்போ கேட்டாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடற்கரை மணல் வந்து அது எனக்கு சப்ளை பண்ணுங்கன்னா சட்டவிரோதமாக சப்ளை பண்ணிட்டு போகிறாங்க. அதிலிருந்து நீங்கள் கனிம வளங்களை பிரித்து யூஸ் பண்ணிங்க, உங்கள் கனிம வளங்களை பத்திரமா வச்சுங்க அமெரிக்கா பாணியில். ஏன்னா இப்போது நான் இது சொல்கிறது வந்து ஏதோ ஆந்திராவுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்கு சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் ஏமாந்து போய் விடக்கூடாது இல்லையா? அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள் ஏமாந்து விடக்கூடாது. ஆந்திராக்காரர் பாட்டில் அவங்க அங்கே இருக்கிற பீச்சில் அவரே வந்து கனிம வளத்தை பிரித்து அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தார்னா, எங்கள் கடற்கரை மண்ணை யார் வந்துங்க 75,000 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து பெரிய அமௌண்ட்டு கொடுத்து யார் வாங்குறது? தயவுசெய்து சந்திரபாபு நாயுடு அவர்களே தமிழ்நாட்டு வியாபாரத்தை, சட்டவிரோதமான திராவிட வியாபாரத்தை கெடுத்து விடாதீர்கள். ரைட்டு சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், தந்தையை எதிர்த்து புதுக்கட்சி தொடங்குகிறாராமே பிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா. அவர் முதல்ல சும்மா தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு வச்சுருந்தார், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்னு. அவர் எந்த நேரத்தில் எந்த ஜோசியரை கேட்டாரோ பாரதிய ராஷ்ட்ரிய சமிதின்னு பிஆர்எஸ்ன்னு பேரை மாற்றினார். அது மாற்றினதுலேருந்து அவுட்டு. தெலுங்கானாலேயும் ஆட்சி அவுட்டு, ஆல் இண்டியா லெவல்லையும் ஒரு பேர் போச்சு. அவருடைய மகன் கேடி ராமராவ் வந்து அவருடைய இதில் வந்து மந்திரியாக இருந்தார். அவர் முதல்வராக இருக்கும் பொழுது மந்திரியாக இருந்தார். அப்போவே வந்து இந்த அவருடைய மகள் கவிதா, இந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அப்போவே பிரச்சனை இருந்தது. இந்த கவிதா தான் வந்து இந்த கெஜ்ரிவாலுடைய அந்த லிக்கர், அந்த மதுபான வியாபாரத்தில் வந்து இவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி, அது இப்போது கெஜ்ரிவால் அவர் மணிஷ் சிசோடியா பேரில் வந்து நிரபராதிகள்னு விடுவிச்சிருக்காங்க சிபிஐ அந்த இதில் வழக்கில். இப்போ சிபிஐ வந்து மேல்முறையீடு போயிருக்கு. கவிதா வந்து பார்த்திங்களா நான் நிரபராதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த இவர் மேல் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட போது இவரை வந்து தந்தையே மகளை வந்து கட்சியை விட்டு நீக்கி விட்டார். இப்போ அவங்க அதுக்கப்புறம் அப்பா, அண்ணனா தம்பியா, சகோதரன் அவர்களை விட்டுவிட்டு தனியாக கட்சி ஆரம்பிப்பதாக முடிவு செய்திருக்கிறார். இதை நீங்கள் கேட்கும்போது இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, இதே மாதிரி ஒரு கதை கேட்ட மாதிரி கேட்குற மாதிரி தெரியல, நல்லாவே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து அப்பா வந்து பொண்ணை கட்சியிலேருந்து நீக்கலை, மூத்த பையனை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு. ஆமாம், இளையவனுக்காக மூத்தவரை வந்து கட்சியிலேருந்து விலக்கியிருக்கார், உங்களுக்கு தெரியும். மகளை வந்து ஆனால் அங்கே வந்து அது வந்து சகோதரனும் சகோதரியும் ஒரு தாய், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். இங்கே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த மூத்தவரை வந்து விலக்கி வைத்து தான் இளையவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி அவர் ஆட்சியிலையும் அமர்ந்திருக்காரு, மூத்தவர் அரசியலையே இல்லாமல் ஒதுங்கிட்டார். அதை தவிர இப்போ சமீபத்தில் அடிபடுறது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கனிமொழி அவர்கள் மாநில தேர்தலில் இதில் அரசியலில் ஈடுபட விரும்புகிறார்கள். தூத்துக்குடி எம்பியை விட்டுட்டு திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் உடம்பு சரியில்லைன்றதுனால அந்த இடத்துல எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து கொடுக்காமல் வந்து அப்படி பண்ணால் அவங்க வந்து பாஜக, மத்தியில் உள்ள பாஜக திமுகவை வந்து கனிமொழி தலைமையில், கனிமொழினா இப்போ சீனியர்கள்லாம் வந்து
அநேகமாக கிடைக்காது இந்த தடவை சீட்டு. இது வந்து இந்த குற்றம் இவர் அது பேர் என்ன, முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அருமையான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த டீலிங் எது, அந்த கணபதியர் பேக்கரி, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு படத்தில். அந்த மாதிரி முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குற்ற வழக்கு பெண்டிங் இருக்கிறவங்க யாருக்கும் இந்த தடவை சீட்டு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா பாதி அமைச்சர் அவுட்டு. 32 பேரில் 13 பேரோ 14 பேர்லேயோ வந்து வழக்குகள் இருக்கின்றன. அதே மாதிரி நிர்வாகிகள் பேர், அமைச்சர் அல்லாத நிர்வாகிகள்னு பார்த்தா இன்னும் நிறைய பேரில் இருக்குது, இல்லை பாதி பேரில் இருக்குன்னு. பட் இதெல்லாம் சொன்னாரே, இந்தியாவிலேயே அதிகமான வந்து குற்ற வழக்குகள் உள்ள இதில் வந்து முன்னிலையில் இருப்பவர்களில் நம்ம தமிழக முதல்வர் ஒருவர். அந்த வழக்குகள்லாம் சீரியஸாக எங்கேயோ 10 வருஷம் 15 வருஷம் முன்னால் போட்டதெல்லாம் டம்மி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளைஓவர் வழக்குலேருந்து எல்லாமே முடியல, நிரபராதி என்று வெளியாகவில்லை. ஆனால் வந்து விசாரணை தொடர்ந்து நடைபெறவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்ப்புடன் இருக்குது, பெண்டிங் கணக்கில் இருக்குது. அந்த கணக்கில் இந்தியாவிலேயே முதலாவதாகவோ இரண்டாவதாகவோ வருகிறார். அதாவது இவர் பேரில் 28, அவர் பேரில் 26ன்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. மம்தா பேரில் 19, இந்த மாதிரி வரும்போது முதல் இடத்துல 2வது இடத்துலையே இருக்கார். உதயநிதி அவர்கள் பேரில் கூட அந்த ஹம்மர் வழக்கு, அந்த ஒரு கார் ஒன்று சட்டவிரோதமாக இம்போர்ட் பண்ண வழக்கு இன்னும் முடிந்ததாக நமக்கு தெரிந்தவரை முடியவில்லை. குற்ற வழக்கு பின்னணியுள்ள யாருமே கிடையாதுன்னா அந்த இடத்துல தான் நம்ம பிரித்து பார்க்கணும். தலைமை குடும்பங்கிறது தனி ரூல், மற்றவங்களுக்கு தனி ரூல். ஏற்கனவே போன தடவை கூட பேசணும். மற்றவங்களுக்கு இந்த வாரிசு அரசியல்ங்கிறது தலைமை குடும்பத்துக்கு அப்ளை ஆகாது. இது எப்படி இருக்குன்னா, அந்த பக்கம் மினி திமுகனா உங்களுக்கு தெரியும், தாவேகா நம்ம சொல்கிறது. அங்கே வந்து இதே மாதிரி ஒரு நேயர்களுடைய சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறோம். நாகை மாவட்டத்தில் இப்போ வந்து என்ன அந்த விவாகரத்து பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, நம்ம அதுக்குள்ளே தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டோம், அது வேறு விஷயம். நாகை மாவட்டத்தில் ஒரு நிர்வாகி, ஏதோ பேர் இருக்கு, ஆமாம், அவர் வந்து அங்கே உள்ள ஒரு மகளிர் அணி நிர்வாகியுடன் திருமணம் கடந்த உறவில் இருந்தார் என்பதற்காக அவரை வந்து பதவி நீக்கம் செய்து விட்டார் புஷி ஆனந்த் அவர்கள். அதான் பொதுச் செயலாளர். அவர் நாகை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், அதனால் அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டீங்க. அதே குற்றச்சாட்டு தான் இப்போ வந்து கட்சியின் தலைவரும் நிறுவனருமான நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் மீது அவருடைய மனைவியால் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போவாவது நாகையில் வந்து சொல்கிறது வந்து ஒரு அங்கங்கே கேள்விப்பட்ட தகவல்கள். இது நீதிமன்ற படிகள், சட்டத்தின் படிகளிலே ஏறிவிட்டது. புஷி ஆனந்த் வந்து நாகை மாவட்ட செயலாளருக்கு என்ன சட்டமோ அதுதான் தலைவருக்கும் சட்டம்னு சொல்கிற அளவுக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு தைரியம் இருக்குமா? அப்படி செய்து விடுவார்களா? அப்படின்னா அங்கேயும் அதே பிரச்சனை. தலைமை குடும்பத்துக்குன்னு அவர்கள் விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், மற்றவர்களுக்கெல்லாம் அந்த விதி உண்டு. நம்ம ஒரு உதாரணம், ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறோம். அதனால் வந்து இப்போ என்னென்னா, ஒரே ஒரு இது என்னென்னா, இது கிட்டத்தட்ட அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பது என்பது அவர்களுடைய உரிமை, விருப்பம். அதெல்லாம் வந்து ஏற்கனவே அங்கே வந்து அவங்க ஆட்சியில் இல்லை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது, எதிர்கட்சியாக தான் இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க. இன்னும் அதை பலவீனமாக்குவது போல் இவங்க வந்து தனி கட்சி பிரிக்கிறாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல ஒத்து போகுது. அந்த பக்கம் கவிதா அங்கேயும் காணா வருது, இங்கேயும் காணா வருது. சரி, விதி வலியது பார்ப்போம். ஓகே சார், அடுத்ததாக காரைக்கால்லேருந்து ஸ்ரீதரன் கேட்கிறார், விஜயின் தஞ்சாவூர் பேச்சு எப்படி இருந்தது? தஞ்சாவூர் பேச்சுக்கு முன்னால் வழக்கம் போல் விஜய் போகும்போது பின்னாலேயே வந்து துரத்திட்டு வர வேணான்னு அவரும் வந்து அறிக்கையெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம வந்து அவர் ஒன்றுமே அதை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி என்னுடைய பேருந்து வரும்பொழுது பின்னாலேயே வந்து துரத்தி கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்லாம் சொல்கிறார். ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறது. எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமையோ விஜயகாந்துக்கு இருந்த ஆளுமையோ சொன்னால் அந்த வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த இதில் வந்து விஜயுடைய தொண்டர்கள் இல்லை என்பது வருத்தமான விஷயம். எனக்கு வருத்தமான விஷயம் இல்லை, விஜய் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் பின்னாலேயே துரத்திக்கிட்டு போய் ஒரு ஆள் வந்து தலையில் அடிபட்டு ஐசியூவில் இருக்கார், கடுமையான, அதாவது ரொம்ப சீரியஸாக இருக்கார், மோசமான நிலையில் இருக்கிறார். நல்லபடியாக அவர் உயிர் பிழைக்கட்டும்.
இன்னொரு ஆள் வந்து காலை முறிச்சிக்கிட்டு கால் ஃப்ராக்சர் ஆகி ஒருத்தர். எல்லாமே இந்த பின்னால் வந்து இது துரத்திக்கிட்டு போகணும், அது போய் முகத்தை பார்க்கணும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ஃபார்ம் விற்றுச்சு 100 ரூபாய்க்கு இந்த வேட்புமனு. அப்போ வந்து எல்லோரும் என்ன நினச்சாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 10,000 ரூபா கொடுத்து ஒரு டிடி எடுத்து கொடுக்கணும். நம்ம நிற்கிறோமா நிற்கலையா, நம்மளை செலக்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையா, 10,000 ரூபா கொடுத்தா நேர்காணலுக்கு விஜய் வருவார். எதிரில் உட்காந்து யார் பண்ணி உன் பேர் என்னப்பா, யார் என்ன, எங்கே இருக்க கேட்பார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்மகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இப்போ விஜயை நேரடியாக ஒரு மேஜைக்கு எதிர்மேசலில் உட்கார்ந்து பேசுவதற்கு 10,000 ரூபா. பிளாக்கில் டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட்டு ஷோவுக்கு வந்து 5,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கலாம்ல. காலையில் 4 மணி ஷோக்கு 5,000 ரூபா ரசிகர் மன்ற ஷோக்கு வாங்குறான்ல. அப்படி இருக்கும்போது 10,000 ரூபா கொடுத்து விஜயை நேரடியாக அப்படி உட்காந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி 50,000 ஃபார்ம் வித்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நேர்காணல் அறிவிக்கும் போது இந்த விருப்ப மனுவோட 10,000 ரூபா டிடி கொடுக்கணும்னு சொல்றதுக்குள்ள நேர்காணலில் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா இவர்கள் நேர்காணலில் ஈடுபடுவார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விஜய்க்கு கொடுத்துருவாங்க. விஜய் வந்து டிக் பண்ணுவார். அப்போ விஜயுடன் நேரடியாக நேர்காணல் இல்லைன்னு தெரிஞ்சோடனே 50,000 ஃபார்மில் 4,700 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் ஆகுது 10,000 ரூபா டிடியோட. இந்த பாக்கி பேர் வந்து அப்போ வாங்கியிருந்ததுக்கு காரணம் என்னென்னால் தேர்தலில் நிற்கணுன்ற எண்ணமே இல்லை அவனுக்கு. விஜயை நேரில் பார்க்கணும், அதுவும் ஒரே மேஜையில் உட்கார்ந்து பார்ப்பது என்பது பெரிய. அவன் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு போய் ஊர்லாம் விஜய் அண்ணன் கூட நேரில் என்னை உன் பேர் என்னன்னு கேட்டார், உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார் விஜய் வந்து. அப்புறம் வந்து நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஹாபி என்னன்னு கேட்டார். ஏதோ ஒன்று அவர் ஏதோ ஒன்று 4 கேள்வி கேட்பார். எதிர்பார்த்து 4 கேள்வி. ரெண்டாவது அவர் 2 கேள்வி கேட்டிருந்தா கூட வெளியில் போய் 10 கேள்வி கேட்டாருன்னு சொன்னால் யாருக்கு தெரியவா போகுது. இந்த பில்டப்புக்காக தான் வந்து அந்த இது வாங்கினாங்கிறது தெரிஞ்சுது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த வெறி, அந்த சினிமா வெறி வந்து இன்னும் வந்து தாவேகா தொண்டர்களுக்கு தனியவில்லை. விஜயுடைய பலமும் அவருடைய தொண்டர்கள் தான், விஜயுடைய பலவீனமும் அவருடைய தொண்டர்கள் தான். இந்த இருவர் அடிபட்டவர்கள் வந்து அவர்கள் அதற்கான சிகிச்சை பெற்று நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்வோம். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அது ஒரு ராசி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக திருச்சியிலிருந்து மதனகோபால் கேட்கிறார், 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேட்டில் தமிழ்நாட்டிற்கு 2வது இடமாமே. ஆமாம், 355 கோடி ஊழல் அதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி மத்திய அமைச்சரே வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் ஏதோ அந்த நேயர் கேட்குறது வருத்தமாக கேட்குறார் போல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 2வது இடம். ஐயா, மறுபடியும் 2026 திமுகவையே நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வையுங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை நாங்கள் வந்து இந்த முறைகேட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் நிச்சயம் என்பதை திமுக சார்பில் திருசக்தியார் சொல்கிறார். ரைட்டு சார். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், தமிழ்நாட்டில் தலைவர் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு தருவதில்லை என்கிறாரே தாவேகா நிர்வாகி கூப்பா கிருஷ்ணன். அவர் அது நீங்கள் திருப்பி ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி இவங்களை பற்றி தான் பேசுகிறோம். நடுவில் எப்போவாவது ஒரு தடவை செங்கோட்டையனை பற்றி பேசுகிறோம். நாஞ்சில் சம்பத்து அவராக பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில். இது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூப்பா கிருஷ்ணன் வந்து திமுகவில் தான் இருந்தார். ஆமாம். அப்புறம் அங்கேருந்து எல்லாம் சுற்றிக்கிட்டே அதிமுக போனார். அதிமுகலேருந்து இப்போது விஜய் கட்சிக்கு வந்துட்டார். கூப்பா கிருஷ்ணன் தாவேகால இருக்காருன்றது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நானும் இன்னைக்கு பார்த்தேன். என்னடா பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி ஏதாவது பேசுனா தானே. விஜய்க்கு வந்து போதிய பாதுகாப்பு தமிழக அரசு தருவதில்லை. ஏன்பா, விஜய் போகிற இடத்துல விஜயோட தொண்டர்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, அந்த கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கரூரில் நடந்திருக்குன்னா விஜய்க்கு வந்து போதிய பாதுகாப்புன்னா அவர் தான் 15-20 பவுன்சர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வேறு என்ன பாதுகாப்பு வேணும்? ஒரு 2-4 போலீஸ்காரன் அனுப்பிச்சிட்டா சரி, அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. விஜயோட 4 போலீஸ்காரர்களையோ 8 போலீஸ்காரர்களையோ அனுப்புகிறாங்க. இந்த ஒய் பாதுகாப்பு, இசட் பாதுகாப்பு மொழா சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதுக்கும் இந்த கூட்டமாக வந்து பின்னாலேயே துரத்திக்கிட்டு வர்றது, இந்த நெரிசலாக வந்து மாட்டிக்கிறது, இந்த சினிமா மோக ஆர்வத்தில் வந்து பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என்று பார்க்காமல் வந்து ரிஸ்க் எடுத்து வருவது. கேட்டால் அப்புறம் வந்து என் குழந்தை உயிர் போனால் என்னங்க, தளபதியை வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு கொடுத்த என் குழந்தை வந்து எனக்கு வந்து ஒரு தியாகி ஆயிடுச்சுங்க இப்படின்னும். ஒரு பொண்ணு வந்து நான் ஓட்டு போடுவேன்,
உங்கள் குடும்பத்தில் 9 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடலன்னா அவங்களெல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு. இன்னொரு பொண்ணு என்னடான்னா சங்கீதா போனேன்னா நாங்கள்லாம் பொண்டாட்டியாக இருப்போங்குது. இது என்ன நமக்கு வந்து அரசியலும் புரியல, கலாச்சாரம் பண்பாடும் புரியல, தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது என்று புரியவில்லை. கூப்பா கிருஷ்ணன் வந்து ஏதோ அவர் இருப்பதை வந்து வெளியே காட்டிக் கொள்வதற்காக இந்த மாதிரி வசனம் பேசுகிறார். விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதை விட விஜயால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. பொதுமக்கள் நம்ம சொல்றது வந்து அவரை பார்க்க வேடிக்கை பார்க்க வரும் அவருடைய ரசிகர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களும் பொதுமக்கள் தான். அதுதான் முக்கியமே தவிர விஜய்க்கு ஒன்றும் பாதுகாப்பு ஒன்றும் பெரிய என்ன இப்போ அவர் என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண போறாங்க. அவர் நல்ல உயரமான இடத்துல நிற்கிறாரு, பேசுறாரு, அப்படியே கிளம்பிடுறாரு. ஒரு 15-20 பவுன்சர் வச்சிருக்காரு, அந்த கார்லயே அப்படி குறுக்கி நடிக்க அந்த A4 ஷீட்டை கையில் பின் பண்ணி வச்சுக்கிட்டு பேசுறாரு, போறாரு. அவருக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நம்ம சொல்றா. ஒன்றும் குறைபாடு இருப்பதாக தெரியவில்லை. குறைபாடு எங்க இருக்குன்னா அவரை பார்க்க திரளும் மக்களுக்கு தான் பாதுகாப்பு குறைவு. கூப்பா கிருஷ்ணன் அதை பத்தி கவலைப்படணும். பட்டு அவர் விஜயை பத்தி கவலைப்படுற மாதிரி காமிச்சா தானே அவருக்கு ஒரு MLA சீட் தருவாங்க. அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. வீரவாநல்லூர்ல இருந்து வேதகிரி கேட்கிறாங்க, கோவை காட்டூரில் வேண்டுமென்றே விநாயகர் கோவிலுக்கு எதிரில் ராஜாஜி சிலை இருந்த இடத்தில் பெரியாரின் சிலை வைத்திருக்கிறதே திமுக அரசு. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன கதை இருக்குது. அது வந்து ராஜாஜி சிலை வந்து முன்னால் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு முன்னால் பல வருஷங்களுக்கு முன்னால் இருந்தது. கொஞ்சம் பக்கத்தில் பெரியார் சிலையும் அந்த பக்கத்தில் எங்கேயோ இருந்திருக்கு அந்த ஏரியாவில். அப்போ இந்த நஞ்சப்பா ரோட்டில் இந்த காட்டூர், இந்த கோவை காட்டூர் அந்த பகுதி அதில் அந்த நஞ்சப்பா ரோடில் வந்து மேம்பாலம் அமைக்கிறதுக்காக 10-12 வருடங்களுக்கு முன்னால் 2 சிலையுமே வந்து அகற்றணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை உத்தரவு போட்டுடுச்சு. இந்த ராஜாஜி சிலையை வைத்தது வந்து லட்சுமி மில் நிர்வாகம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வச்ச சிலைன்றதுனால அவங்களே அவங்க செலவில் அதை பத்திரமா எடுத்து லட்சுமி மில் காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு ஒரு மரியாதையான இடத்துல வச்சு ஏதோ அதுக்கு மாலை போகிறதோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பெரியார் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதே மாதிரி திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அந்த திமுகவோ திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோ எடுத்துக்கொண்டு போய் பெரியார் படிப்பகம்னு ஒரு நூலகம் இருந்துச்சு, அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறை கேட்டுக்கொண்டபடி 2 சிலையும் அகற்றப்பட்டது. நெடுஞ்சாலை வந்துருச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. நெடுஞ்சாலை வந்துருச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது சத்தம் போடாமல் இந்த பெரியார் படிப்பகத்தில் அங்கே இருந்துச்சு இல்லை பெரியார் சிலை. ஏன் பெரியார் நூலகத்து வாசலில் பெரியார் வச்சுருக்கீங்க, பொருத்தமான விஷயம். பெரியார் என்ற ஒரு பெயரில் நூலகம், அது வாசலில் பெரியார் சிலை இருப்பது பொருத்தமானது. கோயில் வாசலை வைக்கிறத விட அது பொருத்தமானது. அதை சும்மா இல்லாமல் அந்த திராவிட கழகத்தினர் அங்கிருந்து பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜாஜி சிலை இருந்த இடத்தில் பிள்ளையார் கோயிலுக்கு நேரெதிரில் வைத்திருக்கிறார். இது வேண்டுமென்றே செய்யக்கூடிய வம்பு மாதிரி தெரிகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திருப்பி சொல்றதெல்லாம் என்னென்னா, ஐயா தமிழ்நாட்டில் எல்லா கோயில்கள், சிறு கோயில்கள், பெரு கோயில்கள், மீடியமாக இருக்கிற கோயில்கள், அந்த சோழர் சேர பாண்டியர் காலத்து கோயில்கள், பல்லவர் காலத்து கோயில்கள், இப்பொழுது கட்டப்பட்ட எல்லா கோயில் வாசல்லையும் தயவுசெய்து பெரியார் ஈவேரா அவர்களுடைய சிலையை வையுங்கள். கீழே வந்து கடவுளை நம்புபவன் காட்டு முராண்டி, கடவுளை நம்புபவன் அயோக்கியன் அப்படின்ற அந்த வாசகத்தை சில கோயிலில் வச்சுருக்காங்க திமுக அரசு. எல்லா கோயிலையும் தயவு பண்ணி வைங்க. அதை தாண்டி ஒரு முறை பக்தர்கள் போகும்பொழுதும் அந்த பெரியாருடைய அந்த கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்றது திமுக அரசுக்கு புரியும். அவ்வளோ. ஓகே சார். அடுத்ததாக சாத்தான்குளத்திலிருந்து சுயம்புலிங்கம் கேட்கிறார், சூடு சொரணை இருப்பவர்கள் அரசியலில் தொடர முடியாது என்கிறாரே திமுக MP TR பாலு. அரசியலுக்கு வந்து சூடு சொன்ன வரவே அவருடைய அரசியல் பயணத்தை பார்த்தாலே அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சுடு சொரணை இருந்தால் அரசியலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அவர். ஏன்னா வந்து அவர் சுடு சொரணை இருந்தால் அரசியல்வாதிகளும் அரசியலில் இருக்க முடியாது. அந்த சூடு சொரணை வந்து தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு, குறிப்பாக இந்துக்களுக்கு நிச்சயமாக அந்த சூடு சொரணை இல்லை என்பதும் வந்து நம்ம வந்து ரெண்டையும் சமமாக தான் ஏற்றுக்கணும். இல்லைன்னா நான் மேடையிலேயே TR பாலு என்ன பேசினார், நான் ஒரு 100 கோயில்களை இடித்திருக்கிறேன், அதில் வந்து அம்மன் கோயில், முருகர் கோயில், சிவன் கோயில் எல்லாம் உண்டு, 100-120 ஏதோ சொன்னார், கோயில்களை இடித்திருக்கிறேன், அப்படி தான் இடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறமும் அவரை மேடை ஏற்றி பேச அனுமதிக்கிற அளவுக்கு இந்துக்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்கிறது. சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாம், சூடு சொரணை இல்லைன்னு சொல்லலாம்.
அது எப்படி வேணாலும் இப்போ இந்த பக்கத்துலேருந்து சொன்னால் சகிப்புத்தன்மைன்னு சொல்லலாம் பெருமையாக, அந்த பக்கத்துலேருந்து வைத்தறிச்சலில் சொல்ல போனால் என்னையா சுடு சொரணை கூட இல்லை, நான் இடித்தேன் அப்படி தான் இடிப்பேன்னு சொல்கிறான். அந்த ஆளுக்கு மறுபடியும் வந்து பதவி கொடுத்து அவனை மறுபடியும் மேடையில் ஏறி பேச வந்து அனுமதிக்கிறார்களே. குறைந்தபட்சம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து வாபஸ் வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கூட யாரும் வந்து பண்ணலை. அப்போ அவர் சொல்லுது. ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையே வந்து அதற்கு ஒரு உதாரணம். சூடு சொரணை இருந்தால் அரசியலில் தொடர முடியாதுங்கிறதுக்கு மற்றவங்கெல்லாம் அவரே உதாரணம். ஏன்னா அந்த சைதாப்பேட்டையில் வந்து அண்ணாமலை அந்த அவதூறு வழக்கில் குறுக்கு விசாரணையில் வந்து கேட்கும்போது 10 கப்பல் நீங்கள் வச்சுருக்கீங்களாமே, அதெல்லாம் யார் சொன்னால் தப்பான செய்தி, பொய்யான செய்தி, 2 கப்பல் தான் வச்சுருக்கேன். இந்த 2 கப்பலுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு சொன்னாரா? அந்த மாதிரி இப்போ கூட நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த கப்பல் வந்து அடுத்த தடவை குறுக்கு விசாரணை தொடர்கிறது, இன்னும் முடியல அது இந்த சேதாப்பேட்டையில். அது ஏன்னா அவர் வந்து வரும்போது அந்த கம்பெனி இந்த கிங் ஏதோ ஒரு டிஸ்டிலரிஸு, கிங் ஏதோ ஒரு கம்பெனி, அதுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கு தொடர்பே இல்லையே. நீங்கள் வந்த கார் இருக்கே, அந்த கார் வந்து அந்த கம்பெனியோட பேரில் வந்து அந்த பெயர் பலகை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு எடுத்து காமிக்கிறார் அவர். இவர் வர கார் இல்லாமல் நோட் பண்ணி, அப்போ சம்மந்தமே இல்லையேங்கிறாரு. அப்புறம் ஒரு கம்பெனியிலேருந்து கடை வாங்கினேன் இந்த கப்பல் வாங்கிறதுக்கு, அந்த கம்பெனி யாருது, அது யாருதுன்னு தெரியாது. இல்லை உங்கள் மகனுடைய கம்பெனி தான் அது, இதோ இருக்கு இப்போ ப்ரூஃபு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாரு. அவரோட மகனுடைய கம்பெனி. என்னுடைய மகனுடைய கம்பெனின்னு தெரியாமே நான் கடை வாங்கினேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த சூடு இப்போ நீங்கள் வந்து பார்த்தா அது எப்படிங்க, ஒரு அப்பாவுக்கு பையன் கம்பெனி பேர் தெரியாதா? பையனுக்கு கம்பெனி போட்டு கொடுத்ததே அப்பாவாக தானே இருக்கணும். அந்த பையனோட கம்பெனின்னு தெரியாமல் அதுலேருந்து கடன் வாங்குவாரா? இல்லை அந்த கம்பெனி கடன் கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாமல் கொடுப்பாங்களா? இப்படின்லாம் வந்து மக்கள் யோசனை செய்வார்களே, அந்த நீதிபதியோ நீதிமன்றமோ யோசனை செய்யுமே. இதெல்லாம் கவலைப்பட்டாரா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சரி. அவரே வாழ்க்கையில் வந்து அதை அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காரு. அந்த ரீதியாக சொல்லியிருக்கு. ஓகே சார். அடுத்ததாக சூளைமேட்டிலிருந்து கதிர்வேல் கேட்கிறார், பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் தமிழகத்தில் 3 லட்சம் வீடுகள் திமுக அரசின் மெத்தனத்தால் பாதியில் நிற்கின்றன. 3 லட்சமா? ஆமாம், 3 லட்சம் வீடுகள். ஆமாம், இவர்களுடைய அது பிரதமரே பேசியிருக்காரு. இந்த விஷயத்த பிரதமரே வந்து அறிக்கையாக பேசியிருக்கிறார். இதை நம்ம தமிழகத்தில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த 3 லட்சம் வீடுகளை வந்து ஒன்று அதை முடிச்சு விட்டா மத்திய அரசுக்கு பேர் வந்துடும், ஒன்றிய அரசுக்கு பேர் வந்துடும், பெருமை வந்துடும். அது வரக்கூடாது. இன்னொன்று, எங்களுக்கு இதுவாக முக்கியம், எங்கள் தம்பிகள் வந்து 350 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர்லேயும் மற்ற இடங்கள்லையும் வந்து பங்களா கட்டணுமா இல்லையா, ஸ்விம்மிங் பூலோட? நாங்கள் வந்து கவனம் செலுத்தணுமா? 3 லட்சம் ஏழைகள் தமிழ்நாட்டில், ஏழைப்பாழைகள், இவங்க வீடு கட்டினா என்ன, கட்டலைன்னா எங்களுக்கு என்ன? எங்கள் தம்பிங்க வந்து 350 கோடிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து ஸ்விம்மிங் பூலோட வந்து பல மாடி கட்டடங்களில் வீடு கட்டணும். அது முக்கியமா, இது முக்கியமா? எங்கள் தம்பிகள் முக்கியமா, இந்த ஏழை தும்பிகள் முக்கியமா? இப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்க போனால் பிரதமர் கூட சொல்லியிருக்காரு, மன்மோகன் சிங், அதாவது யூபிஏ அரசாங்கம், திமுக வந்து அதில் வந்து பார்ட்னராக இருந்த அந்த யூபிஏ அரசாங்கத்தில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி, மத்திய அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட நிதியை போல பல மடங்கு வந்து மோடி அவர்கள் பிரதமராக வந்து இந்த 10 வருடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது இந்த 10 வருஷத்தில். அதில் அதிமுக ஆட்சியும் இருக்குது, திமுக ஆட்சியும் இருக்குது. அதுக்கு முன்னால் மன்மோகன் சிங் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி கூட கொடுக்கல. அது 4-5 கோடி ரூபாய் தான் மொத்தம் கொடுத்துருக்காங்க, 4-5 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எப்போ கேட்டாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல. மத்திய அரசு நிதி கொடுத்தால் நீங்கள் உடனே கேட்பீங்க, நிதி கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கணக்கு கேட்பாங்க. கணக்கு கேட்பாங்க. அதில் இப்போ அப்போ இந்த வெள்ள நிவாரணத்துக்கு கேட்ட கணக்கே நாங்கள் இன்னும் கொடுத்துருவோம், அப்போ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போகிறோம். அது இல்லை, நீங்கள் அந்த நிதி கொடுத்தால் இந்த 3 லட்சம் வீடு பாதியில் நிற்கிது இல்லை, அதை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மக்களே. அந்த தம்பிங்கெல்லாம் அந்த ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டுதில்ல, அதில் கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு, இன்னொரு கால்வாசி பாக்கி இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்த முடியும், இதுக்கு உங்களுக்கெல்லாம் செலுத்த முடியாது. ஓகே சார். அடுத்ததாக நங்கநல்லூர்லேருந்து பரமசிவம் கேட்கிறார், நாமக்கல் இறையமங்கலம் முருகன் கோவிலில் இந்து முன்னணியினர் கந்த சஷ்டி கவசம் பாட உள்ளூர் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதே. பாருங்கள்,
தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு இது நடக்குது. ம். அது இறையநல்லூர் வந்து நாமக்கல் மாவட்டம் இல்லையா? ஆமாம், நாமக்கல் மாவட்டம். அது வந்து இந்து முன்னணியினர் வந்து அமைதியாக சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்குள் ம். கந்த சஷ்டி கவசம் கோயில் வாசல்லையோ தெருவுலையோ ஒரு மசூதி வாசல்லையோ ஒரு தேவாலயத்து வாசல்லையோ பாடுறேன்னு சொல்லலை. கோயிலுக்குள் இது கந்த சஷ்டி கவசம் வாசிக்கிறேன்னு சொன்னான், ம். படிக்கிறேன்னு சொன்னான். அனைவருமா இந்து முன்னணியார் மட்டும்தான் கந்த சஷ்டி வாசிப்பாங்களா? வாசிக்கும் போது பொதுவாக பொதுமக்களும் சேர்த்து. இதுக்கு வந்து உள்ளூர் காவல்துறை மௌசி காவல் அதுக்கு வந்து மௌசி என்கிறது தான் காவல் நிலையம் வருது. இறையமங்கலத்தில் காவல் நிலையம் இல்லை, அது ஒட்டி உள்ள காவல். அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு கோயில் நிர்வாக அதிகாரி சொல்கிறார். யார்? இந்து அறநிலையத்துறை அதிகாரி. கோயிலுக்குள்ளே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ் பர்மிஷன் வாங்குங்கிறாரு. போலீஸில் கேட்டவுடனே அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து படிக்கணும்னு கேட்டிருக்காங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது. 6 மணிக்கு படிக்கணும். ஏன் ஒரு இந்து மண்ணிலே ஒரு 50 பேர் வருவாங்க, பொதுமக்கள்லேருந்து ஒரு 50-100 பேர் வருவாங்க, கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஏன் அவ்வளோ பெரிய விஷயமாச்சு பாருங்க. அந்த 5 பேரையோ 10 பேரையோ போய் பேசாமல் தீபத்தூணி ஏற்ற விட்டுருந்தா அதோட முடிஞ்சிருக்கும். இஸ்லாமியரும் அதை பற்றி ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்துக்களும் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ரகுபதி அவர்கள் அமைச்சர் வந்து சொல்லி என்ன வாங்கி கட்டிக்கிட்டாரு, நாங்கள் தான் வந்து அதுவே வழக்கமாகி விடும் என்பதற்காக 144 தடை போட சொன்னோம், நீதிமன்ற உத்தரவை மீறின்ற அர்த்தத்தில் பேச போய் ஒரு சட்ட அமைச்சருக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லையா அடிப்படை அறிவு கூட இல்லையான்னு நீதிமன்றம் கேட்குது. கேட்ட கேள்வி என்னமோ கரெக்டு. அது வேறு ஏதாவது அமைச்சராக இருந்தால் பரவாயில்ல, நீதித்துறை பரிபாலனம் செய்யும் சட்ட அமைச்சர். நீங்கள் வந்து சப்போஸ் அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றால் மேல்முறையீடு போகலாம், அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம் போகலாம். அதை தாண்டி காவல்துறை அதிகாரியோ கலெக்டருக்கோ முதல்வருக்கோ கூட அதிகாரம் கிடையாது. இப்போ கூட ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு இதில் சொல்லியிருக்கு, நேத்தோ முந்தா நேத்தோ வேற ஒரு வழக்கில் வடநாட்டில், ஒரு முதல்வருக்கு உள்ள அதிகாரத்தை விட ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிட்டிருந்தால் அதை மீறுவதற்கு ஒரு மாநில முதல்வருக்கு கூட அதிகாரம் இல்லை வேற ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் எப்படி வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி பண்ணாங்க. அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2300 கோடி ரூபாய்க்கு திருவான்மையூர் உத்தண்டிக்கு வந்து மேம்பாலம் வந்து நீதிமன்றம் வந்து 2100 கோடிக்கு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ஆந்திராவை சேர்ந்தது, அக்கட தேசம், அவங்களுக்கு தான் வழக்கமாக கொடுப்பாங்க. அது ஏதோ ஜெகன் ரெட்டிக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது, தெரியல யாரோ. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கிடையாது, ஆந்திரா தெலுங்கானாவாக இருந்தால் நம்ம கொடுப்போம், சரி அது ரைட்டு. அது இல்லை கேரளாவாக இருந்தாலும் கொடுப்போம், மற்ற மாநிலங்களாக இருந்தால் கொடுத்துருவோம், கேட்டால் திராவிடம். அப்போது 1400 கோடி ரூபாய்க்கு வேறு ஒரு மத்திய பிரதேச கம்பெனி ஒன்று அதே இதில் டெண்டரில் அப்ளை பண்ணியிருக்கு, அவனை ரிஜெக்டட். 2100 கோடி ரூபாய் அவன் போட்டோன்னா அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் நீதிமன்றம் போனோன்னு நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ கேளு எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு, நீ வந்து 5 நாள் டைம் கொடுக்குறேன், 5 நாளைக்குள்ளே கேளு. 5 நாளில் வந்து அதில் அவன் கேள்வி கேட்ட உடனே உரிய பதிலை அவன் அந்த நிறுவனத்திற்கு, அது ஏதோ திலீப் பில்டுகாம்னு அந்த நிறுவனத்திற்கு அதிலிருந்து 10 நாட்களுக்குள் தமிழக அரசு தர வேண்டும். இந்த 15 நாளுக்குள்ள ஒன்றும் பதிலே வரலைனாலோ, பதில் வந்து திருப்திகரமாக இல்லை என்றாலோ நீதிமன்றத்தை அணுகு. இந்த 15 நாள் இதெல்லாம் அவன் உடனே 5 நாள் உள்ளே போட்டான். அவனுக்கு பதிலே போடாமல் அந்த இடத்தில் போன வாரம் வந்து முதல்வர் போய் திருவான்மையூரில் அடிக்கல் நாட்டிட்டார். என்ன நாட்டுறாரு? 2100 கோடி ரூபாய் செலவில் 4 வழி சாலை மேம்பால திட்டம் அடிக்கல். இந்த தேதி ஒன்று தேர்தலுக்காக, இன்னொன்று எதுக்காக இருக்கும்? நீதிமன்ற இது தடை உத்தரவுனா ஒரு மறைமுகமான தடை உத்தரவு. அது வரைக்கும் எந்த பணியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடிக்கல் நாட்டுறதும் பணி தானே. அதுவும் கேஎன்ஆர் அவனுடைய 2100 கோடி ரூபாயை போட்டு பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இந்த நீதிமன்றம் வந்து
அது செல்லாதுன்னு சொல்லி ம். இந்த திலீப் இந்த மத்திய பிரதேச கம்பெனிக்கு வந்து 1400 கோடிக்கு அதை தான் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இப்போ அந்த அடிக்கல் வந்து தேர்த்து எடுக்க வேண்டியதானே. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரே ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு ஒரு உதயநிதி அவர்கள் எல்லாம் வந்து எய்ம்ஸ் இவ்வளோதானான்னாரு. அந்த எய்ம்ஸில் எல்லாம் கட்டி முடித்து இந்த அக்டோபரில் வந்து முழுமையாக அதை திறக்கிறார்கள். இப்போ வந்து அதே எய்ம்ஸ் பெயரில் வாடகை இடங்களில் வந்து கல்லூரி நடக்கிறது. எய்ம்ஸ்ன்ற பேரில் ஒரு கல் கூட வைக்கலை, அந்த செங்கல் தான் அதுன்னு சும்மா ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அடிக்கல் நட்டது வந்து சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக தானே. அப்போது எதுக்காக சொல்லணும்னா, இந்த நீதிமன்ற உத்தரவை மீறுவது என்பது இந்த இப்போ உள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒரு கோட்பாடாக போய்விட்டது என்பது வருத்தத்திற்குரியது. ஏன்னா நீங்கள் நீதிமன்றத்தை மதிக்கலைன்னால் அவன் அதனால தான் போலீஸ்காரன் அடிக்கிறான். போலீஸை பார்த்து அவன் பயப்படல, போலீஸ்காரன் அரசை பார்த்து பயப்படல, அரசு நீதிமன்றத்தை பார்த்து பயப்படல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை உருவாவது இதனால தான். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்குறாங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் 4 நாள் சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தில் 1.5 லட்சம் கோடி முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறாரே. அது எம்ஓயு, அதாவது முதலீட்டுக்கான ஒப்பந்தம் தான். அதில் எவ்வளவு வந்து முடிவில், ஏன்னா 2029 முடிவில் அதுக்குள்ளே இது வந்து இந்த முதலீடுகள் வந்து பூர்த்தி ஆகிவிடும், கட்டுமானங்கள் கட்டமைப்புகள் பூர்த்தி ஆகிவிடும், 20,000 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வகையில் பாராட்டுகள். மகாராஷ்டிராவில் கூட அவங்க எங்கேயும் பயணமே போகாமல் அங்கேயே வந்து மாநாடு நடத்தி இதே மாதிரி 1 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகள் ஈர்த்தார்கள். இதை அந்த எம்ஓயுவை வச்சுக்கிட்டு எந்த மாநிலமாக இருந்தாலும், பாஜக ஆளும் மாநிலமாக இருந்தாலும் திமுக ஆளும் மாநிலமாக இருந்தாலும் எம்ஓயுவை வைத்து நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. களத்தில் வந்து எது வந்து கட்டமைப்பில் வந்து முழுமை பெறுகிறதோ அதை தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறோம். ஆனால் ஒன்று இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனால் முதலீடு இங்கிருந்து அங்கே போய் அப்புறம் அங்கேருந்து திரும்பி வரும். சோற்றில் அடித்த பந்து போல் நீங்கள் பந்தை வந்து சுவத்தில் அடிச்சிங்கன்னா கரெக்டாக திரும்பி வரும். ஆமாம். இந்த ஸ்கீமில் முதலீடு நடக்கும் தமிழ்நாட்டில். உத்தரப்பிரதேசத்தில் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தங்கை பெட்டிக்கடையை வைத்திருக்கிறார். அந்த பெட்டிக்கடை அன்னைக்கு இவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க. அதை ஏன் நீங்கள் வந்து அபிவிருத்தி செய்யவில்லை, மேம்படுத்தவில்லை என்று கேட்டபோது அந்த அம்மா வந்து, எங்கள் அண்ணன் இன்றைக்கி முதல்வராக இருப்பார், நாளைக்கு இருக்க மாட்டார், அதுக்காக என் கடை என் வசதி இதான், நீங்கள் அவர் போய் பார்ப்பீங்களான்னு. அவருக்கு வேணும்னா அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பார். நான் போய் அவர் அங்கெல்லாம் முதல்வரை போய் பார்க்கறது. அது அங்கே உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான். ரைட்டு சார். அடுத்ததாக தேவக்கோட்டையிலிருந்து வைரவன் கேட்கிறார். கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை திமுக நிர்வாகி பாலியல் வன்முறை செய்துள்ளாரே. யாரோ பெரிய நாயகம் 40 வயது. இது என்னன்னா, இந்த பாலியல் வன்முறை ரவுடிசம் அப்படின்னு சொல்லும்போதே உடனே வந்து திமுக நிர்வாகியா அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு. திமுக நிர்வாகியாக இல்லாமலும் இருக்கலாம், வேறு கட்சிக்காரராக இருக்கலாம், இல்லை பொதுவான யாரோ ஒரு ரவுடியாக இருக்கலாம், ஒரு வம்பு பிடிச்சவனாக இருக்கலாம். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு வன்முறை, ஒரு பாலியல் வன்முறை அப்படின்னா திமுக நிர்வாகியா? ஏன்னா அந்த ஓசூரில் பாருங்கள், வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தியிருந்தான்னு சொல்லி அது வந்து காரில் வந்து அது மோதி கீழே தள்ளி, அப்புறம் அது வந்து என்னப்பா போதையில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு கேட்ட சிவமூர்த்தி என்பவரை, அவரையும் அவர் குடும்பத்தையும் வண்டி ஏற்றி ஒரு திமுக நிர்வாகி மால்கிரி சீனிவாசன் ஓசூர் திமுக நிர்வாகியுடைய மகன் வந்து 22 வயது, ஃபுல்லாக எல்லாம் ஏதோ ஒரு போதை, மதுவோ கஞ்சாவோ அவன் நண்பர்களோ வேணும்ன்ட்டு வண்டி ஏற்றி அவர் இறந்து போயிட்டார். இந்த சிவமூர்த்தி அவர் அரசு அதிகாரியாக இருக்கிறவர். அவர் கேட்டது வந்து, அவர் பையன் வந்து வாசலில் வண்டியை நிறுத்தியிருக்கான், இவங்க ரோட்டில் போகிறதுக்கு இடம் இல்லைன்னு ஹார்ன் அடிச்சிருக்காங்க, அவன் வண்டி எடுக்கிறதுக்குள்ளே வேணும்ட்டே மோதி வண்டி கீழே விழுந்துருச்சு, அவனும் அது மேலே விழுந்து அவனுக்கு கை உடஞ்சி போச்சு. அவங்க அப்பா வெளியில் வந்து பார்த்துட்டு, அப்புறம் அவனுடைய அந்த இளைஞருடைய அந்த பைக்கார இளைஞருடைய மனைவி 6 வயது குழந்தை வெளியே ஏதோ சத்தம்னு ஓடி வந்துட்டாங்க. அவர்கள் அனைவரும் மேலும் கையில் கட்டையை எடுத்து அடிக்க போயிருக்காங்க. கார்லேருந்து கட்டையை எடுத்துக்கிட்டு. காரில் எதுக்கு கட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க? திமுக நிர்வாகி அவருடைய நண்பர்களும் கார்லேயே கட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் கட்டையால் அடிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கும்போது அந்த ஆதித்யா என்கிற 22 வயது வாலிபர் திமுக நிர்வாகியுடைய மகன் காரை நேரடியாக வந்து ஏற்றிட்டார்.
ஏற்றிட்டு அவர் விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பையன் வந்து தூக்க ட்ரை பண்ணுறாரு, அவர் கை உடஞ்சிருக்கு, அதனால தூக்க முடியல, கஷ்டப்படுறாரு. ரிவர்ஸில் வந்து அதை மறுபடியும் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணாரு, நல்ல வேலையாக மணலில் சிக்கி ரிவர்ஸில் வர முடியல. ஆனால் இத்தனையும் தாண்டி அந்த சிவமூர்த்தி என்கிற அந்த அவர் வந்து அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர் இறந்துட்டார். அந்த இளைஞருக்கு கைமுறிவு, அந்த அவருடைய மனைவிக்கு குழந்தைக்கு கால் முறிவு, இதெல்லாம் பரவாயில்ல. அது வாசலில் வந்து ஒரு 10-15 பேர் தெருவில் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. அந்த மால்கிரி சீனு என்ற சீனிவாசன் திமுக நிர்வாகி, அவர் பொதுக்குழு உறுப்பினராக, முன்னாள் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக, அவர் போலீஸ் துணையோடு வீடு வீடாக சென்று யாரெல்லாம் வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோலாம் டெலீட் பண்ண சொல்லி மிரட்டி அழிச்சிருக்காரு. யாரோட துணையோட? காவல்துறை துணையோட. ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தப்பிச்சு வெளியில் வந்துருச்சு. அந்த வீடியோவில் யாரெல்லாம் வெளியில் நிற்கிறாங்களோ அவங்க பார்த்தா அந்த ஊரில் அடையாளம் தெரியுமில்ல, இவர் இன்னார் தனிகாச்சலம், சோனமுத்தன், நீ ஏதோ ஒன்று. அவங்கள கூப்பிட்டு, ஏன்பா வீடியோவில் தெரியுது நீ வாசலில் நின்று இருக்க, அங்கே என்ன நடந்துச்சு? நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல, நாங்கள் எதையும் பார்க்கல. எவ்வளவு மிரட்டப்பட்டு இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற அந்த கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை எப்படி மனசு வருகிறது? 8 வயது குழந்தை, ஏற்கனவே 7 வயது குழந்தைங்க தாம்பரத்தில் வந்து செவுத்துலலாம் அடித்து இது பண்ணி பாலியல் வன்முறை, அந்த அந்த அரசு ஹாஸ்டலுடைய அந்த செக்யூரிட்டி கார்டு அவரே வந்து பண்ணு. இது மாதிரி நிறைய இடங்களில். ஒரு இடத்துல 80 வயது மூதாட்டி காட்டில் பழம் பறிக்க போனபோது பாலியல் வன்முறை செய்து அவர் தோடு இதெல்லாம் தங்கத்தெல்லாம் வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு தரதரன்னு இழுத்துட்டு வரும்போது இறந்து போயிட்டாங்க. ஆக 2 வயது குழந்தையிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆனால் முதல்வர் வந்து பேசும்போது, அமைச்சர்கள் பேசும்போது திமுகவில் வந்து பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் வந்து எப்படி வெக்கம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவும் இல்லாமல் பேசுகிறார்கள் என்று யோசனை பண்ணும்போது தான் அண்ணன் டிஆர் பாலு சொன்னது ஞாபகம் வரும். அரசியலுக்கு வந்தாச்சுன்னா சூடு சொரணை எல்லாம் இருக்கக்கூடாது. அதைத்தான் நாம் பதிலாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முடிவை நீங்கள் 2026இல் நீங்கள் வந்து முடிவு செய்யுங்கள். ஓகே, எதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். முடிவு கட்ட வேண்டியதற்கெல்லாம் முடிவு செய்யுங்கள். நான் ஆட்சியை மாற்றுங்க அதெல்லாம் சொல்லலை. எல்லாருக்கும் வந்து புத்தி வரணும். குற்றம் செய்தால் வந்து அது வந்து சமுதாய விரோதமானது என்பதும் சட்ட விரோதமானது என்பதும் மக்களுக்கு மனதில் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் மனதில் பதியும் அளவுக்கு ஒரு ஆட்சி வர வேண்டும். அது எந்த ஆட்சி என்பதை மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு இந்த நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கார்ல, ஆமாம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ஆமாம், தாய் கழகம் வந்தார். ஆமாம், அவர் தாய் கழகத்துக்கு திரும்பிட்டார். அதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போது தலைவர் ஃபோட்டோ வச்சுட்டார். அது என்ன பாக்கெட்டை வேண்டும் அளவுக்கு நிரப்பி விட்டால் ஃபோட்டோவை மாற்றுவதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பாக்கெட் நிரம்பணும் ஃபோட்டோவால் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்ததில் இவர் வர்றதுலேயும் சரி வந்ததுலேயும் சரி கிச்சனுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லையா. அவர்களுக்கு பல வருத்தங்களும் கவலைகளும் இருக்கின்றன. ஏன்னு கேட்டால் இவருடைய ராசி, நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு, அவருடைய ராசி எப்படின்னு கேட்டால், அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடைக்காலம் இல்லை குறைந்த காலத்துக்கு தற்காலிக முதல்வர் ஆகிடுவார். அங்கே முதல்வராக இருக்கிறவர் வந்து கட்சி தலைவர் முதல்வராக இருப்பவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. முன்னால் நடந்திருக்கா? அவர் 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்தார். 3 முறையும் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. இல்லை வழக்கு சம்பந்தமாக வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா. ஜெயிலுக்கே போனாங்க முதல்ல அவங்க இருக்கும்போது. அதுக்கப்புறம் தண்டனை வரும்போது தான் அவங்க அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. ஸ்மால் மதர் வந்து இதுக்கு போயிட்டாங்க, சிறைக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ராசி இருக்குது. அவரை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து மறுபடியும் இடைக்கால முதல்வர் ஆகிவிடக்கூடாதே, அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து விடக்கூடாதே. இந்த ராசியை பார்க்காம நீங்கள் அவர் எப்படி சேர்த்தீங்கன்னு சொல்லி ஒரே அங்கே பிரச்சனையா. இப்போ வந்து அது பரிகாரம் வந்து இதற்கு வந்து என்ன செய்கிறது, அதாவது அவர் வந்தது வந்து ஒரு தோஷம். அந்த தோஷத்திற்கு பரிகாரம் செய்வதற்கு எந்த கோயிலுக்கு போய் எந்த பரிகாரம் செய்தால் கட்சி தலைவரும் முதல்வரும் வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் தப்பிப்பார் அப்படிங்கிறதுக்காக பரிகாரங்கள் செய்யப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க.
இதுதான் காதோடு. அதில் ஒரே ஒரு வரி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது தாவேகா தலைவர் விஜயிடம் நம்ம ஒரு கோரிக்கை விடுக்கிறோம், வேண்டுகோள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம் ஐயா, கட்சி வித்தியாசம் பார்க்காமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பின்னால் ஆட்கள் வராங்க. அதில் ஒரு ஆள் ஏதாவது மயக்கம் போட்டு வந்து செத்து போயிடாரு, 41 பேர் நெரிசலில் செத்து போயிடறாங்க. இப்போ வந்தபோது ஒரு ஆள் காலில் அடிபட்டுருச்சு, ஒரு ஆளுக்கு தலையில் அடிபட்டு, இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது. இந்த தோஷ பரிகாரமெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுலையே யாருக்கிட்ட போய் கரெக்டாக கேட்டிங்கன்னா, இந்த சனாதனத்தை டெங்கு மலேரியா ஒழிப்பேன் என்று ஒருத்தர் பேசினாரே, அவங்க அம்மாக்கிட்டேயோ அவங்க வீட்டு மாப்பிள்ளைகிட்டேயோ போய் கேட்டிங்கன்னா, இந்த எந்த கோயிலில் எந்த பரிகாரம் செய்வது சரியாக இருக்கும், சதுரசம் அறைவது, இதெல்லாம் அந்த மாதிரி பரிகாரம்லாம் ஆன்மீக விஷயங்களை நீங்கள் எங்கே போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சனாதனத்தை வேறறுக்க வேண்டும், டெங்கு மலேரியா என்று பேசியவருடைய குடும்பத்தில் போய் நீங்கள் ஒரு ஆலோசனை, இதில் நீங்கள் கட்சி வித்தியாசமெல்லாம் பார்க்கக்கூடாது, போய் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு உரிய ஆலோசனை பெற்று நீங்கள் அந்த பரிகாரங்களை நீங்களும் செய்யுங்கள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க தலைவருடைய மனைவி அவங்க போய் பண்ணுறாங்க, உங்களுக்கு பண்ண முடியாது, அது சிக்கலில் இருக்குது. அட பரவாயில்ல, நீங்கள் யாரையாவது வச்சு அந்த பரிகாரம் பண்ணுங்கள். அட நீங்களே பண்ணுங்கள், யாரையாவது வச்சு பண்ணுங்கள், அது முக்கியம் இல்லை, பரிகாரம் செய்வீங்கள். ஏனென்றால் பாருங்கள், அவங்க யாரோ ஒருத்தர் சேர்ந்துருக்காரு, அதில் பிரச்சனை வரும்னு சொல்லி பரிகாரம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் பண்ணணும்ல. செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது அந்த ஒரு இலவச ஆலோசனையை நம்ம என்ன பிரசாந்த் கிஷோரா 350 கோடி வாங்கிட்டு ஆலோசனை பண்ணுறதுக்கு இலவசமாக நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். அதுதான் நீங்கள் காதோடு. ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.